வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். புலம்பும் மனிதா, உனக்கு உன் உள்ளத்திற்கு ஆறுதலாக பல செய்திகளை நீ கேட்டு வருகிறாய். இந்த புலம்பல் என்பது எல்லோருக்கும் சொந்தமானது என்பதை நீ அறிந்து வைத்திருப்பாய். இந்த உலகத்திலே எல்லா நேரமும் துன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அப்படி இறைவன் படைக்கவும் இல்லை. 24 மணி நேரமும் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பவர்களும் யாரும் இல்லை. எப்படி நீ இரவு உறங்கச் சென்று அதிகாலையிலே பொழுது விடுகிறதோ அதே போல துன்பங்கள் நீங்கும். இன்பங்களும் நிரந்தரமல்ல, துன்பங்களும் நிரந்தரமல்ல. இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல இரவிலே நீ ஓய்வெடுக்கும் பொழுது, உன்னுடைய கண்கள் அசருகின்ற பொழுது, அயர்ந்து தூங்குகின்ற பொழுது, உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு சில மணி நேரங்கள் அதையெல்லாம் மறந்து நீ உறங்குகிறாயே, அதே போலத்தான் புலம்பும் மனிதா, உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்கள் தற்காலிகமானதுதான். எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளும் நிரந்தரம் இல்லை. உன்னை வாட்டி வதைக்கின்ற எந்த சிக்கல்களாக இருந்தாலும் சரி, எதுவும் நிரந்தரம் இல்லை. தொடர்ந்து இன்பமும் இல்லை, தொடர்ந்த துன்பமும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் உள்ளம் குதூகலம் அடையும். இதற்கு நிறைய சான்றுகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே 24 hours பிஸி என்று சொல்பவர்கள் கூட 24 மணி நேரமும் துன்பத்தில் இருப்பவர்கள் என்று ஒருத்தரை கூட நாம் அடையாளம் காட்டிவிட முடியாது. அதே போல எந்த நேரமும் இன்பத்திலே மூழ்கி திளைக்கிறார்கள் என்றும் யாரையும் அடையாளம் காட்டிவிட முடியாது. சிலர்கள் இதிலே விதிவிலக்காக இருக்கலாம். அதுதான் உலகத்தினுடைய நியதி என்பதை நீ புரிந்து கொண்டால் நிம்மதி உன் இல்லத்திற்குள் நுழைந்துவிடும். உன் இல்லத்தினுடைய கதவை இது தட்ட ஆரம்பித்துவிடும். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.